மறைந்த நடிகை சரோஜா தேவியின் உடல் இன்று பிற்பகல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் பெங்களூரு இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம். ஜெகநாத், இன்று எத்தனை மணி அளவில் சரியாக உடல் நல்லடக்கம் செய்யப்படவிருக்கிறது? என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? பாலா தன்னுடைய 17 வயதில் சினிமா துறையில் காலை பதித்து 1955ஆம் ஆண்டு மகாகவி காளிதாச என்ற படத்தின் நடித்து கன்னடா, தெலுங்கு, தமிழ் என 5 மொழிகளில் இந்திய அளவில் சினிமா துறையில் தனக்கென தனி இடத்தை தக்க வைத்து கொண்டு 60 ஆண்டுகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் மூத்த நடிகை சரோஜா தேவி. இவருக்கு வயது 87. வயது முதிர்வு காரணமாக நேற்று அவருடைய இல்லத்தில் பெங்களூர் மல்லேஸ்வர பகுதியில் உள்ள அவருடைய இல்லத்தில் நேற்று காலை 8:30 மணி அளவில் காலமானார். இதைத் தொடர்ந்து அவருடைய உடல் பொதுமக்களும் மற்ற சினிமா துறையினர், அரசியல்வாதிகள் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடு அவருடைய இல்லத்திலே செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று காலை முதலே இந்த பகுதியில் பேரிகார்டுகளை அமைத்து போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு என தனி வழியும் விஐபிகளுக்கு என தனி வழி என ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இதில் நேற்று காலை முதலே பொதுமக்களும் சரி, கர்நாடகாவை சேர்ந்த சினிமா துறை நடிகர்கள் சிவராஜ்குமார், பிரகாஷ் ராஜ், உபேந்திரா ஆகியோர் அஞ்சலி செலுத்தி வந்தனர். தொடர்ந்து நேற்று இரவு தமிழக சினிமா துறையை சேர்ந்த விஷால், அர்ஜுன் மற்றும் கார்த்தி ஆகியோர் நேற்று இரவு சரோஜா தேவி உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து தற்போது 2வது நாளாகவும் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களும் இவருக்கு அவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். காலை 10 மணி அளவில் கர்நாடகா முதல்வர் சித்தராமையா மற்றும் துணை முதல்வர் DK சிவகுமார் ஆகியோர் இவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துகின்றனர். இதைத் தொடர்ந்து 10:30 மணி அளவில் இங்கிருந்து அவருடைய உடலை சொந்த ஊரான ராம்நகர் மாவட்டம் சென்னப்பட்னா தாலுகாவில் உள்ள தசவாரா கிராமத்தில் அவருடைய உடலை கொண்டு சென்று நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. உடலை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய வாகனங்கள் தற்போது அலங்கரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து 10:30 மணி அளவில் இங்கிருந்து புறப்பட்டால் ராம்நகர் சென்னப்பட்னா பகுதியில் அந்த பகுதி மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கே வாகனத்தை 10 நிமிடம் நிறுத்தி வைக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அவருடைய சொந்த ஊரான தசவாரா கிராமத்திற்கு கொண்டு சென்று அவருடைய தோட்டத்தில் ஏற்கனவே அவருடைய தாய் ருத்ரமா அந்த பகுதியில் சமாதி செய்யப்பட்டிருக்கு. அவருடைய தாய் சமாதிக்கு அருகிலேயே இவருக்கும் அரசு மரியாதையுடன் பிற்பகல் 1:30 மணி அளவில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அங்கே போலீசாரும் மற்றும் அங்கே நல்லடக்கம் செய்யக்கூடிய இறுதி சடங்கு செய்யக்கூடிய பகுதியில் அரசியல்வாதிகளும் மற்றும் சினிமா துறையை சேர்ந்தவர்கள், பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவார்கள் என்பதால் அங்கே தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. பார்க்கிங் செய்வதற்கு, பொதுமக்கள் அமர்வதற்கு, செல்வதற்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நடவடிக்கைகள் எடுக்க அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த பகுதியில் தற்போது பார்வையிட்டு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். பாலா, விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.